உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முருகனை வழிவிட போறவங்க மனமும் இருந்து இப்படிதான் வந்து கோஷங்கள் எழுப்பிட்டு பரவச நிலையில இருந்து போவாங்க. ஆமா. ஆனா நேத்து புதுசா ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய்லாம் போனாங்க. பாரத் மாதா கி ஜெய் வேறையாங்க. இது நம்ம புதுசா இருக்கு, இப்ப எல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்களேன்ற மாதிரி நமக்கு இருந்துச்சு. பார்க்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும். ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. போயிடுவோம் ஷோக்குள்ளார. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நானும் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. முருகக்கடவுள் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். நேத்து அங்கதான் ஒரு பெரிய சர்ச்சையாயிருக்கு. பல பேர் வேதனைப்படுத்தியிருக்கு அந்த சம்பவம். மதுரையை சேர்ந்த ராம ரவிக்குமார்ங்கிற நபர் வந்து திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கிற தீபத்தூண்ல தான் மகாதீபத்தை ஏத்தணும்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றத்துல வழக்கு போறாரு. அதை விசாரிக்கிறார் ஜி.ஆர். சுவாமிநாதன். திருப்பரங்குன்றம் மலைக்கும் முருகனுக்கும் இருக்கிற தொடர்பெல்லாம் வந்து சொல்லிட்டு இந்த முறை தீபத்தூண்ல தான் மகாதீபத்தை ஏத்தணும் உத்தரவு வந்து போடுறாங்க. அந்த உத்தரவை வாங்கிட்டு இந்த நிலையத்துறை போய் சந்திக்கிறாங்க மனுதாரர் தரப்பு. இதுக்கு நடுவுல மதுரை மக்கள் மத நல்லிணக்க கூட்டமைப்பு, பார்த்துக்கோ, மதுரை மக்கள் மத நல்லிணக்க கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பல வருடங்களா அந்த உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற தீப மண்டபத்துல தானே மகாதீபத்தை ஏத்துறீங்க, இந்த முறை அப்படியே ஏத்துங்கன்னு வந்து சொல்றாங்க. இந்த ஒரு நிலையத்துறையும் என்ன பண்றாங்கன்னா வழக்கமா ஏத்துற இடத்துல ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நடுவுல சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு வந்து பண்றாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மனுதாரர் தரப்பு வந்து திருப்பி நீதிபதி வந்து அணுகுறாங்க. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன பண்றாரு அப்படின்னா 6 மணிக்கு தீபத்தூண்ல நான் உத்தரவு விட்ட மாதிரி தீபத்தூண்ல இந்த மகாதீபத்தை ஏத்தணும். அப்படி ஏத்தலைன்னா 6:05க்கு நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்க நேரிடும் எச்சரிக்கையை விட்டது மட்டும் இல்லாம மதுரை அந்த உயர் நீதிமன்றத்தை பாதுகாப்பு இருப்பாங்கல்ல, அந்த CISF அந்த வீரர்களையும் மனுதாரர் கூட அனுப்பி வைக்கிறார். ஆமா, நீங்க ஆதரவா அவங்க கூட போங்க, மேல போய் தூண்ல ஏத்தணுங்கிறதுக்காக நீதிபதியை அனுப்பி நீதிபதியை 67 பேரை வந்து அனுப்பி வைக்கிறாரு. இவங்க ஒரு 10 பேரு. போறதுக்குள்ளாரையே கிட்டத்தட்ட ஒரு பதட்டமான சூழல் வந்து நிலவுது. 144 கலெக்டர் வந்து போட்டாங்க. திருப்பரங்குன்றம் மலையறதுக்கு தடை விதிச்சுட்டாங்க. அங்க வந்து அடையாள அட்டை கொடுக்கப்பட்டவங்களுக்கு தான் அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிலையத்துறை, அப்புறம் பத்திரிகையாளர்கள், ஃபுல்லா CCTV கேமரா, அதே மாதிரி துப்பாக்கி ஏந்திய போலீஸும் திருப்பரங்குன்றம் மலையில தெரிஞ்சிருக்காங்க. எங்க காசி விஸ்வநாதர் ஆலயம், முருகனுடைய ஆலயம், தர்கா, அப்புறம் இந்த உச்சி பிள்ளையார் ஆலயம், எல்லா பக்கமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் CCTV கேமரா வச்சு கண்காணிச்சிருக்காங்க. அதே மாதிரி 6 மணிக்கு வழக்கமா ஏத்துற இடத்துல ஒரு 450 லிட்டரு நெய், அதுக்கப்புறம் அந்த கடாய் துணி 300 மீட்டர்லாம் வச்சு அந்த மகாதீபம் வந்து வெற்றிகரமா அங்க ஏத்தப்பட்டது. அதுக்கு நடுவுல கீழே வந்து நீதிபதி உத்தரவு எப்படி நீங்க மதிக்காம இருக்கலாம்னு சொல்லிட்டு CISF வீரர்கள் வந்துருக்காங்க, எங்களை உள்விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தடுத்திருப்பாங்களே, அந்த பதாகைகள் வச்சு தடுத்திருப்பாங்கல்ல, இந்த பேரிகார்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்துருக்காங்க. உடைச்சிட்டு உள்ள வரப்பதான் பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் கோஷம்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஆமா, இந்து முன்னணி பாஜக ஆதரவாளர்கள் தான் வந்து அங்க கூடியிருந்தாங்க. 144 தடை உத்தரவு இருக்கும் போது எப்படி இவ்வளவு பேர் கூடினீங்கிறதான் காவல்துறை தரப்புல பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது. அங்க உள்ள காவல் அதிகாரிகளும் நாங்க கண்டிப்பா இதை அலோவ் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்சஸை நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்துட்டாங்க. ஒரு பெரிய கலவரம் தடுக்கப்பட்டதுன்னு இங்க வந்து தமிழ்நாடு அரசு சார்பிலையும் இப்ப சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்ப என்னன்னா இந்த நலத்துறை சார்பாக உயர்நீதிமன்றத்துல மனு போட்டாங்க. அதை வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி உத்தரவு போட்டாரு. நீங்க அந்த வழக்கு வருது, அதுக்கு நடுவுல 6 மணி ஏத்தியாத்தியும் ஜி.ஆர். சுவாமிநாதன் உறுதியா இருந்துதான் CIF வீரர் அனுப்புனதான் ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த சைடு அரசு தரப்பு வாதம். அதை தான் நீதிமன்றத்திலையும் இன்னைக்கு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த மேல்முறையீடு அது வந்து 2 நீதிபதிகள் அமர்வுல தான் வந்தது. அங்க என்ன அரசு தரப்புல வாதம் வச்சிருக்காங்கன்னா, மனுதாரர் கூட 10 பேர் போகலாங்கிறது தான் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனோட உத்தரவுல இருக்கு. ஆனா அவர் நூற்றுக்கணக்கானவர்களை கூட்டிட்டு வந்தாரு. அதுவே வந்து ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கிருச்சு. அதை தாண்டி அவர் மேலதான் நீங்க வந்து இப்ப நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி நடந்துகிட்டதுக்காக அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. CISF அப்படிங்கிறது அவங்களோட கட்டுப்பாடு அப்படிங்கிறது உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ள மட்டும்தான் செல்லும். அவங்களை எப்படி இப்படி அனுப்பி வைக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதித்துறைக்கு அப்பாற்பட்டு செயல்படுறாரு. கிட்டத்தட்ட இந்த உத்தரவுனால ஒரு மத கலவரமே வெடிச்சிருக்கும். அப்படியான சூழல் தான் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே ஏற்பட்டிருக்க மாதிரி போயிருக்கு அப்படிங்கிற வாதங்களை இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீதிபதிகளுமே வந்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, அந்த
தூண் தீபத்தூண் அப்படிங்கிறது கோயிலை விட பழமையானதா அப்படின்னு கேட்டாங்க. கோயிலை விட பழமையானதாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலேயாக அந்த தீபத்தூண்ல எந்த தீபமுமே ஏத்தல. கிட்டத்தட்ட 1862 இருந்து அங்க தீபமே ஏத்தப்படலை. எப்பவுமே வந்து இந்த உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் ஏத்தப்படுது. இவ்வளவு ஆண்டுகளா கடைபிடிச்ச ஒரு வழக்கத்தை ஒரே நொடியில மாத்தணும் அப்படின்னு ஏன் நீதிபதி வந்து ஒரு உத்தரவு போடுறாரு? அதையுமே வந்து எதிர்த்தரப்புக்கு ஒரு சான்ஸே கொடுக்கல. ஒரு 30 நாள் இருக்கு மேல்முறையீடு பண்ண அப்படிங்கும்போது அதை இன்னைக்கே உடனடியா நிறைவேற்றி ஆகணும்னு அவர் சொன்னதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்புல இருந்து வாதங்கள் வைக்கப்பட்டுகிட்டு இருக்கு. அந்த விசாரணையும் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஆமா, இதுக்கு நடுவில் வந்து கூட்டணி கட்சி எதிர்கட்சின்னு பல பேர் விமர்சனம் பண்றாங்க இந்த தீர்ப்புக்கு எதிராக. செல்வப்பிரத்துக்கு என்ன வந்து சொல்றாருன்னா, ஆன்மீகத்துல அரசியல் கலக்கவே கூடாது, ஆன்மீகம் அரசியலும் வேற வேற, இந்த மாதிரி கலவரம் பண்றவங்கள இரும்பு கரம் கொண்டு தடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் சிபிஎம் மாநில தலைவர் சண்முகம் ஜி.ஆர். சுவாமிநாதனை பிடின்னு வந்து பிடிச்சிருக்காரு. ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியா இருக்கிறதுக்கே தகுதியற்றவரு, சிஐ அந்த எஸ்எஃப் வீரர்களை அனுப்புனதே ஒரு அத்துமீறின ஒரு செயல், தலைமை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நடவடிக்கை எடுக்கணும், ஒரு வன்மையான கண்டனம். அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசு பாராட்டும் தெரிவிச்சிருக்காரு சண்முகம். ஆமா, அதே மாதிரி அந்த கைது நடவடிக்கை நடந்தது இல்லை, இவங்களெல்லாம் வந்து இந்த கலவரம் பண்ண காரணமா இருக்கிறாங்கன்னு சொல்லி கைது பண்ணாங்க. அந்த டைம்ல அங்க உள்ள பொதுமக்களே அதை வந்து கைதட்டி இவங்களை வந்து கைது பண்ணது சரிங்கிற மாதிரி போலீஸுக்கு பாராட்டும் அங்க வந்து நடந்தது. இன்னைக்கு காலையில கூட காவல்துறையினருக்கு இந்த இதை சிறப்பா கையாண்டிருக்கீங்கன்னு அங்க உள்ள பொதுமக்கள் பேசுறதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ரொம்ப நாளா அமைதியா நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயத்த திட்டமிட்டு சிலர் வந்து கலவரம் பண்ண பாக்குறாங்கன்னு அங்க உள்ள மக்கள் வந்து நினைக்கிறாங்க. இப்ப திருமாவளவன் விசிக தலைவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கலவரத்துல ஈடுபட்ட பயங்கரவாதிகளை UAPA ஆக்ட்ல வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அங்க தமிழ்நாடு அரசுக்கும் சரி, இதை சரியா கையாண்ட தமிழ்நாடு அரசுக்கும் அங்க உள்ள பொதுமக்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜி.ஆர். சுவாமிநாதன் மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறத அவரும் சொல்றாரு. ஏன்னா வந்து இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் மட்டும் இல்லாம எல்லாத்துலயுமே ஒரு மத நல்லிணக்கத்தையோ ஒரு அமைதியை சீர்குலைக்கிற மாதிரி அவர் வந்து நடவடிக்கை இருக்கு அவரோடது. நாங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து கொண்டு வருவோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை பதவி நீக்கணும் அப்படிங்கிற லெவல்ல அவர் வந்து திருமாவளவன் பேசியிருக்காரு. இந்த சைடு பாஜக வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்ற உத்தரவே மதிக்காத அரசா இருக்கு, இந்து விரோத அரசுக்கு வந்து மக்கள் நிச்சயம் பாடம் புகட்டுவாங்கன்னு வந்து சொல்றாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து வந்து இந்துக்கள் விரோத அரசா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு திமுக, இவங்கதான் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் சட்டத்தை பாதுகாப்போம்லாம் சொல்றாங்க. ஆனா சட்டத்தை பாதுகாக்கணும்னா நீதிபதி உத்தரவை நடைமுறைப்படுத்ததான் சட்டத்தை பாதுகாக்கதான் இருக்க முடியும். இவங்களுக்கு சாதகம்னா எடுத்துப்பாங்க, பாதகம்னா தூக்கி போட்டு போவாங்க. அதான் திமுக நிலைப்பாடுங்கிறாங்க அவங்க. ஆமா, ஆனா வந்து இந்த சபரிமலையில பெண்கள் உள்ள போகலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்ப அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நிறைவேற்ற முடியாத தீர்ப்புகளை நீதிமன்றங்கள் கொடுக்க கூடாதுன்னு அமித்ஷாவே பேசியிருந்தாரு. அப்ப இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கிறது நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் அண்ணாமலை வர சொல்றாரு, சனாதனம் மீண்டும் மீண்டும் குறிவைக்கப்படுகிறது அப்படிங்கிறாரு அவரு. இதுக்கு சனாதானத்துக்கு என்ன சம்பந்தம் நமக்கு தெரியல. அவர் ஏதோ சொல்ல வராரு. திமுகல இருந்து அதுதான் கேக்குறாங்க, இந்த இந்து முன்னணி எல்லாம் எங்க இருக்கீங்க? இவ்வளவு நாள் வந்து இந்துக்களான பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்கள நிறைய பேர் கோயிலுக்குள்ள போக விடல, அப்ப நீங்க வந்து போராடின மாதிரி எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் போராடாம கலவரத்துக்கு மட்டும் வரீங்களேன்னு இந்து முன்னணியை நோக்கி திமுகல இருந்தும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ மதங்கள் எப்பவுமே வந்து அமைதியை தான் போதிச்சிருக்கு. ஸோ அமைதியா வழிபாடணும் அப்படிங்கிறத மக்களோட எண்ணமாவும் இருக்கு. எல்லா முதல்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கருத்துரை பகுதியில சொன்னீங்கன்னா நாங்களும் வந்து தெரிஞ்சுப்போம். இப்பதான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதுல இறுதி உத்தரவுமே வந்திருக்குது. தமிழ்நாடு அரசு 2 நீதிபதிகள் அமர்வுல மேல்முறையீடு போயிருந்தாங்க. அந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனோட உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா 2 நீதிபதிகள் அமர்வு அந்த உத்தரவை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சு தமிழ்நாடு அரசோட அந்த மேல்முறையீடு மனுவை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. உச்சநீதிமன்றம் போனால் நடுநிலையா இருக்கிற சூரியகாந்த் அமர்வுக்கு தான் வந்து அங்க போகும். பார்ப்போம், அவர் தான் முடிவு பண்ணுவோம் யார் விசாரிக்கணும், அவரை கூட வந்து விசாரிக்கலாம். பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. திமுக கூட்டணியில காங்கிரஸ், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட், விசிக எல்லாருமே இருக்காங்க. டிவிகே வருமா? இவர் மல்லை சத்யாவோட டிவிகே வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, காங்கிரஸ் வந்து டிவிகே பக்கம் போயிடலாமான்னு ரூட் எடுத்துட்டே தான் இருந்தாங்க. பீகார் எலெக்ஷன் கொடுத்த அடியினால பேசாம இங்கே இருந்துடலாம், அந்த டிவிகே ரூட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸோடைய மேலிட பொறுப்பாளர் சூரஜ் உள்ளிட்ட 5 பேரை போட்டு மீட்டிங் எல்லாம் போட்டு அவங்க கூட தான் இருக்க போறோம், இப்பவே வந்து நம்ம எவ்வளவு சீட்டுங்கிறத பேசிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணி துண்டை போட்டு முடிவு பண்ணிருக்காங்களா, அறிவாலயத்துக்கு போயிருக்காங்க.
மொத்தம் போன டைம் 2021 25 இடத்துல போட்டி போட்டு 18 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. இந்த முறை அதுக்கு மேலதான் வேணும்னு வந்து கேட்டிருக்காங்களா காங்கிரஸ். 18க்கு மேலயா இல்ல 25க்கு மேலயா? 25க்கு மேல ஒரு 40 எதிர்பார்க்கறானா காங்கிரஸ். ஏன் 117 கேட்கலாமே, முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. போன டைம் கலைஞர் இருந்தப்ப 64 வாங்கினாங்க, 5 பேர் ஜெயிச்சு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி 40 கேக்குறாங்களாம். ஆனா 25க்கே அழுக விட்டாங்க. யாரா KS அழகிரிய, செல்வ பெருந்தகை என்ன பண்ண போறாருன்னு தெரியல. 40, 35 அந்த மாதிரி 30, அப்ப 25 வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, டிஎம்கே 2021 173 இடத்துல போட்டி போட்டாங்க. இந்த முறை அதிகமா தான் நம்ம போட்டி போடணும், கம்மியா ஒரு இடம் கூட குறைய கூடாதுன்ட்டு அவங்க நிலைப்பாடு எடுத்து வச்சிருக்காங்களாம். ஓகே, அப்ப இதுல இருந்து ஒரு 5 உருவிடும். 25ல இருந்து அவங்க எடுத்துக்க போறாங்க. 20ல வந்து நிக்குமா என்னங்கிறதுலாம் போக போக தான் தெரியும். ஆனா கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா. காங்கிரஸ், டிஎம்கே, இந்த டிவிகே பேச்செல்லாம் இனிமேட்டு வந்து ஒரு ஹம்பாக்கு தான் அது. ஆமா, இனிமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் அவர் வந்து இந்த அதிமுகவா அந்த தொண்டர் உரிமை மீட்பு குழு அதை வந்து கழகமா மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அவருக்கு அது என்னமோ வந்து நம்ம கழகமா மாத்திட்டா யாரு கூட வேணா கூட்டணி வச்சுக்கலாம், எடப்பாடி சேர்த்துக்கலாம், கூட டிஎம்கே பக்கம் வந்துடலாம், டிஎம்கே பக்கம் வச்சுக்கலாம், இல்ல டிவிகே பக்கம் வச்சுக்கலாம், இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அவருக்கு அது சரின்னு படல போல. அதனாலதான் டெல்லி கிளம்பி போயிருக்காரு. இதை பத்தி வந்து நம்ம நிருபர், ஜூனியர் விட நிருபர் மனோஜ் வந்து விசாரிச்சிருக்காப்புல. அதிமுக அந்த தொண்டர் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து போயிருக்காராம், போய் BL சந்தோஷ், அமித்ஷா, அப்புறம் வந்து இவர் JP நட்டா எல்லாரையும் பார்த்திருக்காரு. பிரதமர் மோடியை சந்திக்க கூட நேரம் கேட்டிருக்காரு போல. ஆனா இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன OP ரவீந்திரநாத்தோட எதிர்காலத்தெல்லாம் செட்டில் பண்ணும்ல, இவர் உங்க கட்சியில கூட சேர்த்துக்கணுங்கிற மாதிரிலாம் கோரிக்கை வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து நீங்க கட்சி ஆரம்பிச்சு, அவங்க அமித்ஷாவோட கணக்கு எப்படி இருக்குன்னா, இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா நம்ம வந்து எடப்பாடி கிட்ட பேசி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம், இவர் டிடிவிலாம் கூட்டணியில கொண்டு வந்தாதான் NDA ஸ்ட்ராங் ஆகும்னு அவர் வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு போல. இதை பத்தி பேசுறதுக்காக RSSோட ஒரு முக்கிய நிர்வாகி அருண்குமார் போன மாசம் சென்னையில எடப்பாடியை பார்த்திருக்காரு. எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்டாயமா அவங்கள ADMKக்குள்ள நான் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனா NDAக்குள்ள சேர்த்துக்கிறதுக்கு அவர் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கல எடப்பாடி. சரி, ஓகே, அப்போ ஒரு கழகத்தை ஆரம்பிச்சு இவரை கட்சிக்குள்ள சேர்த்துடலாம், இந்த கூட்டணிக்குள்ள சேர்த்துடலான்னு அமித்ஷா வந்து ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காரு போல. அதுக்கு தான் டெல்லி போயிருக்கதா சொல்றாங்க. இதை பார்த்துட்டு அமித்ஷா பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு அரசியலை பத்தி அவர்கிட்ட சொன்னேன், அமித்ஷா கிட்ட வந்து ஒரு ஆலோசனை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி OPS சொல்லியிருக்காரு. இப்போ வந்து தனி கட்சியா ஒன்று போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ NDA கூட்டணிக்குள்ள வந்தா இதுக்கப்புறம் ரெட்டலை வேணும், இந்த வழக்கு எல்லாமே வந்து காலியாயிடும். அவர் தான் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேல் நம்ம ரூட்டுக்கு வர மாட்டாரு அப்படின்னு கூட எடப்பாடி நினைக்கலாம். இன்னொரு நேரத்துல அவர் ஏற்கனவே டிவிக்கே கூட போகணுங்கிற ஒரு ஆசையும் எடப்பாடி இருக்கிறதுனால புது கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு இவங்களெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுவாரோங்கிற எண்ணமும் டெல்லிக்கு இருக்கான். ஸோ அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும்னு OPS இப்போதைக்கு சந்திச்சிருக்காங்களாம், அவ்வளவுதானா. ஓகே, ஆனா எடப்பாடி மேல நம்பிக்கையே வரல போல இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு சரி, மேல இருக்கிறவங்களுக்கும் வந்து சரி. ஆனா வந்து நம்பிக்கை வச்சு கேரளால உள்ளாட்சிகள் நடக்க போகுது, அங்க கிளம்பிறங்கி இருக்கு அதிமுக. மொத்தம் 25 இடங்கள்ல போட்டியிட போறாங்கன்னா, இதுக்கு வந்து பொறுப்பாளரா பொள்ளாச்சி ஜெயராமன் வரை வந்து போட்டிருக்காங்க. இடுக்கி மாவட்டத்துல ஒரு 19 இடம், திருவனந்தபுரத்துல ஒரு 2, பாலக்காடுல 4, மொத்தம் 25 இடம். ஓகே, அகில இந்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் சும்மாவா பேர் வச்சிருக்காங்க அனைத்து இந்தியன்னு. ஆனா இதுல என்ன அப்படின்னா, ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி கிண்டல் பண்ணிருக்காங்க. பக்கத்து ஸ்டேட்ல போய் தொத்து போயிட்டதான் 12 தோல்வி பழனிசாமி மாறி. அது ஃபர்ஸ்ட் தான் வரும், அது தமிழ்நாட்டோட நீங்க சேர்க்க கூடாதுன்றாரு. ஆனா பாத்தீங்களா, அங்க போட்டிடுறாங்க, திடீர்னு கர்நாடகா அப்படின்னாங்க. இதுல பாமக வந்து நாங்க பீகார்ல போட்டிடுறோம்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப டெல்லி வரையும் போயிருக்காங்க. என்ன விஷயம்னா போராட்டத்துக்கு போயிருக்காங்க, நீதிமன்றத்திலயும் போயிருக்காங்க. டெல்லி நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அது சிவில் வழக்கா இருக்கு, நீங்க சிவில் நீதிமன்றத்துல பாத்துக்கோட்டாங்க, உரிமையியல் நீதிமன்றத்துக்கு போங்க, இதுல தேர்தல் ஆணையம் கூட தலையிட முடியாது இந்த விஷயத்துல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதுனாலன்னு ராமதாஸ் தரப்புக்கு சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் தலையிட்டு இருக்காங்க இன்னைக்கு. என்ன சொல்றாங்க பாருங்க, 2 பேரும் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஏ 2 பேருமே கையெழுத்து போட முடியாத அளவுக்கு நாங்க சின்னத்தையே முடக்கிடுவோம் அப்படின்னு இருக்காங்க, மிரட்டல் விட்டு இருக்காங்க. இதுக்கு GK மணி என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு கிடைச்ச வெற்றி பாத்தீங்களா, சின்னத்தை முடக்குங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்களோட ஒரே ஆசை நாங்க நல்லா இருக்கமோ இல்லையோ அந்த தரப்பு நாசமா போகணுங்கிற மாதிரி அன்புமணி வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க தான் உண்மையான பாமக, கேட்டுக்கொள்ள அதிமுக, நாங்க தான் அதிமுக மாதிரி, நாங்க தான் உண்மையான பாமக, எங்கிட்ட தான் எல்லா எவிடன்ஸுமே இருக்கு, நாங்க முறைப்படி
இந்த பொதுக்குழுலாம் கூட்டி நான் வந்து தலைவரா இருக்கேன், நான் தான் பாமக தலைவர்னு சொல்லிட்டு இருக்காரு அன்புமணி. அவர் சொல்றாரு. ஆனா இவங்க கோர்ட்ல போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராமதாஸ் தரப்பு ஐயா பின்னாடிதான் 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, ஐயா தான் கட்சியோட நிறுவனர், அவருக்கு தான் வந்து முழு உரிமை இருக்குன்னு பேசியிருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட நீதிமன்றம் இதெல்லாம் பண்ண முடியாது, கிளம்புங்கன்ட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி பாஜக அழுத்தம் கொடுக்குது, அதனாலதான் தேர்தல் ஆணையம் வந்து எங்க தரப்பை வந்து ஒதுக்கி வைக்குதுன்னு ராமதாஸ் ஆதரவாளர்கள் இப்ப வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்புமணி மகா கூட்டணி அமையும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாராம், என்டிஏ கூட்டணியில பாஜக ஆட்களோட பேச ஆரம்பிச்சிட்டாரு போல. இதுல போராட்டம் நடத்திருக்காங்க இன்னைக்கு. டெல்லி ஜந்தர் மந்தரே அதிர போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு 20 சேர் போட்டிருந்தாங்க, 5 சேர்ல 5 பேர் உட்கார்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 15 சேரு சும்மா தான் இருந்துச்சு. ஆனா வந்து என்ன பண்ணிருக்காங்க, 1 கோடி தொண்டர்கள் இருந்தாலும் எல்லாரையும் ஃபிளைட்ல கூப்பிட்டு போக முடியாது, நிறைய ஃபிளைட்லாம் வேற கேன்சல் ஆகுது, இண்டிகோவே ஃபுல்லா கேன்சல் பண்ணிருக்காங்களா. அதனால என்ன நினைச்சாரோ என்னமோ தெரியல, டெல்லியிலே இல்லப்பா அநேகமா ஃபிளைட் புக் பண்ணிருப்பாங்க, அந்த ஃபிளைட் கேன்சல் ஆயிருக்கு. இருக்கும் யாரு காசுல நீங்க வந்து ஐயா வந்து டிக்கெட் புக் பண்ணி டெல்லி கூட்டு போறாரா? சரி. ஆனா என்ன பண்ணிருக்கலாம், ஒரு 1000 பேராவது இறக்கிருக்கலாம். இல்ல போல அங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறதுனால ஒரு பாட்டாளி வர்க்கத்துக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வேலை வாய்ப்பை அங்கேயே உருவாக்கிட்டாரு. டெல்லியிலே வந்து ஐயா ஆட்களை பிடிச்சிக்கணும்னு வட இந்திய இளைஞர்கள் அவங்களுக்குலாம் என்ன கட்சி என்னன்னே தெரியல, ஆனா துண்டை போட்டுட்டு ஐயாவோட மாஸ்க் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து அதனாலதான் மாஸ்க் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா வட இந்தியா தெரிஞ்சிடும், தமிழ்நாட்டுல கிண்டல் பண்ணுவாங்க, நீங்க மாஸ்க் போட்டீங்கன்னா அதை வச்சு நாங்க வியாபாரத்தை பார்த்து இருக்காங்க. ஆமா. ஆனா வந்து வாய்க்கு டேப் போட்டப்பல அவங்க ஹிந்தியில பேசணும்னு தெரிஞ்சு போச்சு. இதனால வந்து ஐயா தரப்பு வந்து கொஞ்சம் சிக்கியிருக்காங்க. அன்புமணி தரப்பு இதை வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு அவ்வளவுதான் லிமிட்னு சொல்ல தோணுது இத்துவா புயலை நோக்கி. போன வாரம் சனிக்கிழமை ஆரம்பிச்ச மழை இன்னைக்கு என்ன வியாழக்கிழமை ஆயிடுச்சு. இது வரைக்கும் பெஞ்சிட்டு இருந்தா துணி துவைக்கதான் வேணாமா, வெளியே வரதா வேணாமான்னு தெரியல. அவ்வளோ துன்ப துயரத்துக்குள்ளாகிட்டு இருக்காங்க சென்னை மக்கள். குறிப்பா வட சென்னை நல்லாவே பாதிக்கப்பட்டிருக்கு. பொன்னேரி, அப்புறம் இந்த ரெட் ஹில்ஸ், மாதவரம் போன்ற பகுதிகளில் தண்ணி மழை நின்னதானே கொஞ்சமா தண்ணி வடியும், ஓயாம பேசிட்டு இருந்தா என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல அந்த மக்கள். இப்ப கழிவு நீர்லாம் வேற சேர்ந்துருச்சு, அந்த சாக்கடை கழிவு நீர் எல்லாமே மழை நீரோட சேர்ந்து அந்த ஏரியாவே ஒரு மாதிரி நாத்தடிக்குதுலாம் சொல்றாங்க. கால் வைக்க முடியாத அளவுக்கு மாறி இருக்கு. அரசாங்கம் வந்து வட சென்னையை முன்னேற்றணும் அப்படின்னு திட்டம்லாம் போட்டாங்க. பட் அங்கே தண்ணி தேங்கி நிற்கிறது அப்படியே தான் இருக்கு. குறிப்பாக செங்குன்றம்லாம் அங்கே கொண்டு போய் உங்களை யார் வீடு கட்ட சொன்னா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் திமுக ஆதரவாளர்கள் அந்த மக்களை நோக்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ரூவல் கொடுத்ததுல ஆரம்பிச்சு அங்கே எல்லா கனெக்ஷனும் கொடுத்ததுமே அரசும் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான். ஆனால் இப்போ மக்கள் மேலே குற்றம் சொல்றாங்க. அவங்களோட அவதியை பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம குற்றம் சொல்றது சரியில்லை. நாளைக்கு தெரில, இப்படிதான் திங்கக்கிழமையிலேருந்து நாளைக்கு நிற்க நாளைக்கு பார்த்தா இது வரைக்கும் நிற்கல. நாளைக்கு அது சூரியன் உதயமாகுதா சென்னையிலங்கிறத பார்ப்போம். ரஷ்ய அதிபர் புதின் அவர் வந்து 2021 வந்தாரு. அப்புறம் அந்த உக்ரைன் வார் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரல. இப்போ இன்னைக்கு வந்திருக்காருன்னு நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற டைம்ல அவர் வந்து லேண்ட் ஆகிருப்பாரு. இங்கே அவருக்கான வரவேற்புலாம் கொடுத்துருப்பாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வரவேற்பு கொடுக்குறோன்னு வாரணாசியில பாஜக ஆட்கள் எப்படி ட்ரம்ப்புக்கு யாகம் வளர்த்து அவருக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டு பட்டையெல்லாம் அடிச்சாங்களோ அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு புத்தினுக்கும் அதே மாதிரி ஒரு பொட்டு வச்சிருக்காங்க. நாமும் போடல, பொட்டு வச்சு இது பண்ணி விட்டுருக்காங்க. ட்ரம்ப்புக்கு பட்டை அடிச்சாங்க. கடைசியில உலகத்துல அதிகமான டேரிஃப் உளுந்திருக்க நாடு இந்தியாவுக்கு தான். நமக்கு ஒரு பட்டையா போட்டாரு. ஆமா. இப்ப அடுத்து புத்தினுக்கு விபூதி அடிச்சிருக்காங்க. அவர் என்ன அடிக்க போறாருன்னு தெரியல திரும்ப. ஆனா பாருங்க அதுல ஆனா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த நட்புங்கிறது காலங்காலமா இருந்துட்டு வர்றதுதான். அது இவங்க ஆச்சு அவங்க ஆச்சுன்னு கிடையாது, ஒரு நட்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுதான் ட்ரம்ப்புக்கு பிடிக்காம ரொம்ப கோவத்துல இருந்தாரு. இப்ப நேர்ல வேற வந்திருக்கனால என்ன டேரிஃப் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா இதுல என்னன்னா அவங்க இது காவி உடை போடல, அவருக்கு இதுதான் போட்டிருந்தாங்க. அவர் அந்த கோட்ல போட்டு அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணி ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவர் வந்திருக்காரு. இன்னைக்கு நைட்டு ஒரு டின்னர் இருக்கு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட நான் சந்திக்கிறேங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து ரஷ்யா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு குடியரசுத் தலைவர் மாளிகையில அவருக்கு இருக்கு. அது முடிச்சுட்டு மகாத்மா காந்தி நினைவிடத்துக்கு கூட அவர் போய் அங்க தேசப்பிதா காந்திக்கு மரியாதையெல்லாம் செலுத்த போறாரு ரஷ்ய அதிபர் புதின். ஓகே, அப்ப அந்த 16 அடி இதுல எல்லாத்தையும் மறைச்சு இருப்பாங்கல்ல. இப்படிதான் ட்ரம்ப் வந்தப்ப அழகான குஜராத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருந்தாங்க. ஏழை இந்தியாவை காட்டல ட்ரம்ப்புக்கு. டெல்லியில என்னத்தை மறைக்கிறாங்கன்னு தெரியல. பொல்யூஷன் வேற ரொம்ப அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ஏற்பாடோட தான் அவர் வருவாருன்னு நினைக்கிறேன். புதின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ நாளைக்கு அந்த இந்தியா ரஷ்யா சமிட்டும் நடக்குது. அது முடிஞ்சோன்னா நைட்டு கிளம்பி போறாரு மாஸ்கோக்கு. ராகுல் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் இந்தியா வரப்ப எதிர்கட்சி தலைவர்கள் சந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. காலங்காலமா தான் நடைமுறை. மன்மோகன் சிங் காலத்தில் நடந்தது, வாஜ்பாய் காலத்தில் நடந்தது. பட் இந்த அரசாங்கம் யார் இருந்தாலும் சந்திக்க விடுறது கிடையாது. அவங்ககிட்டையும் சொல்லிடுறாங்க சந்திக்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க. நாங்க எங்கேயாவது வெளிநாடு போனோம்னா அங்கேயும் சந்திக்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க.
ஜனநாயகத்தை மீற செயலுங்கிறத சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் புத்தின் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு தான் கிளம்பி வராப்புல ரஷ்யால இருந்து இங்க ஐரோப்பிய நாடுகள் மீது போர் தொடுக்கப்படுங்கிறத சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா உக்ரைன் அந்த ரஷ்யா வார் முடிவுக்கு தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா உக்ரைன் ரஷ்யா வார் முடியக்கூடாதுன்னு ஐரோப்பிய யூனியன் நினைச்சுக்கிட்டே இருக்கு. எங்க மேல ஐரோப்பிய யூனியன் தாக்குதல் நடத்துதுன்னா நாங்க பதிலுக்கு தாக்குதல் நடத்துவோம்ன்றாரு. அவங்க தாக்குனாங்கன்னா தாக்குவோம் அப்படிங்கிறாரு. இவரே போய் தாக்குவோம்லாம் சொல்லல. பாப்போம் இந்த சமிட்ல என்னென்ன முன்னேற்றங்கள் நடக்குது அப்படின்னு நாளைக்கு தெரியும். தமிழ்நாட்டு விவசாயிகளை பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சிருக்காரு பிரதமர் மோடி. இங்க வந்திருந்தாருல இந்த வேளாண் மாநாட்டுக்கு, அங்க போய் லிங்க்டின்ல கட்டுரையெல்லாம் கூட எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அவரே எழுதுவாரா? எல்லாம் எழுதி கொடுக்கறது தான். அவர் 2 டிகிரி படிச்சிருக்காரு, எழுதுவாரு. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கவிதையெல்லாம் கூட எழுதியிருக்காருல்ல அவரு. அதுவும் அவர் எழுதுனது தானே. இப்படி வந்தா அப்படி வர, அப்படி வந்தா இப்படி வர. சரி, அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அதை சொல்லுங்க. லிங்க்டின்ல என்ன எழுதியிருக்காருன்னா, முதல் தலைமுறை பட்டதாரி அவர் பாத்தீங்கன்னா அவர் இயற்கை வேளாண் பண்ணி 3000 பேருக்கு பயிற்சி கொடுத்து 30 டன் காய்கறி ஒவ்வொரு மாசம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்தியா முழுக்க இயற்கை வேளாண்மையா நம்ம மாறணும் அப்படின்னு லிங்க்டின்ல ஒரு பெரிய கட்டுரை தமிழ்நாட்டு விவசாயிகளையும் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அந்த கட்டுரையில பாராட்டுலாம் இருக்கட்டும், அந்த நெல் கொள்முதல்ல ஈரப்பதத்தை 22% அதிகரிக்கணும்னு கேட்டிருக்காங்களே, அதுக்கு பத்தி எல்லாம் பேசணும். அதை எழுதி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். அதை ஆமா, அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது இவங்களுக்கு. சரி, ஓகே. அஸ்வினி வைஷ்ணவ் யாரு? இவர் ரயில்வே துறைக்கும் அவர் தான் அமைச்சர், இந்த ஐடி மினிஸ்டராகவும் இருக்கிறதுனால அவர் இந்த ஃபேக் நியூஸ் பெரிய பிரச்சனையா இருக்கு, ஃபேக் நியூஸ் ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவர் இப்போ உணர்ச்சி பொங்க பேசிக்கிட்டு இருந்தாரு எங்க நாடாளுமன்றத்துல. எங்க அவர் கண்ணுக்கு நிறைய தட்டுப்பட்டுட்டே இருந்திருக்கும். என்ன ஃபேக் நியூஸ்? அவருக்கு கண்ணுக்கு தட்டுப்படுறது அவர் ஃபாலோ பண்ற அவங்க ஆட்கள் தானே போடுவாங்க. அவங்க ஃபேக் நியூஸ் போடுறாங்களா அது தெரியல. நமக்கே தட்டுப்படுறப்போ தட்டுப்படாம இருக்கும். அதனால பேசுற நாடாளுமன்றத்திலே அவரு நாடாளுமன்றத்திலே ஃபேக் நியூஸை ஒழிச்சே ஆகணும், இதுக்கான ஆலோசனையில நாங்க இருக்கோம், ஒரு தீவிரமான நடவடிக்கையோட வருவோம், ஏன்னா ஃபேக் செய்திகளால பல பிரச்சனைகள் வருது, ஜனநாயகத்துக்கும் ஆபத்து வந்துருச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப இதா இருந்திருக்கு. ஜனநாயகத்துக்கு ஆபத்துனா நாங்க விட மாட்டோம். ஜனநாயகம் எவ்வளவு பாடுபடுது பாரு இந்தியால பிறந்துகிட்டது. சரி, நாடாளுமன்றத்துல இன்னைக்கு அவை நடந்தது. ஏன்னா எஸ்ஐஆர் பத்தி பேசுறோம்னு சொல்லிட்டதுனால இன்னைக்கு நிறைய விஷயங்களை பேசினாங்க. குறிப்பா அந்த டெல்லி ஏர் பொல்யூஷனை பத்தி பேசணுங்கிறது தான் எதிர்கட்சிகள். அதை பத்தி நிறைய பாயிண்ட்ஸையும் வச்சாங்க. காங்கிரஸ் எம்பிஸ் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு அந்த ஏர் பியூரிஃபையர் மாஸ்க்குன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு வெளியே ஒரு அடையாள போராட்டமும் நடத்தியிருக்காங்க. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் இது அரசியலுக்காக எடுத்துட்டு வரல, டெல்லியில எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆமா, இன்னொன்னு ஜனநாயகத்தை ஆபத்து அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்களே, சஞ்சார் சாத்தி ஆப் ப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு மொபைல் கம்பெனி கடிதம்லாம் எழுதியிருந்தாங்க மத்திய அரசு. இப்போ அதை வாபஸ் வாங்கிட்டாங்களாம், அப்படிலாம் தேவையில்லைன்னு. ஏன்னா மக்களே தானா முன் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது வரைக்கும் இந்தியாவில் 1.5 கோடி மக்கள் டவுன்லோட் பண்ணியிருக்காங்களாம். ஒவ்வொரு நாளும் 6 லட்சம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்களாம் அந்த ஆப்பை. 1.5 கோடி பேரா? அதனால மக்களே தன்னெழுச்சியா டவுன்லோட் பண்றதுனால அந்த கட்டாயம் ஏற்படலன்ட்டு கீழே இருந்தாங்க மீசியில மண்ணோட்டில் மாதிரி போயிட்டாங்க அவங்க. ஓகே, தமிழ் சினிமாவுக்கு ஒரு பேரதிர்ச்சியான நாள் தான் இன்னைக்கு. ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாருடைய மகன் ஏவிஎம் சரவணன். எப்பயுமே அவர் ஏவிஎம் சரவணன் நம்ம நினைச்சாலே இந்த கை கட்டி நிக்கிற அந்த போஸ்ட் தான் நமக்கு ஞாபகம் வரும். வெள்ளை உடையில நம்ம ரொம்ப அதிர்ந்து பேசாதவர், குடும்ப சினிமாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர். ஏவிஎம் படம்னாலே மக்கள் நம்பிக்கையோடு இந்த சினிமா தேட்டருக்கு போய் படம் பார்ப்பாங்க. 2014 இருந்து ஏவிஎம் சினிமா தயாரிப்பை கைவிட்டா கூட அந்த ஏவிஎம் நிறுவனத்து மேலேயும் ஏவிஎம் அந்த சரவணன் மேலேயும் அந்த குடும்பத்து மேலேயும் மக்கள் இப்போ வரையும் ஒரு பெரிய நம்பிக்கையை, ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. 86 வயசுல ஏவிஎம் சரவணன் உடல்நிலை காரணமா மறைஞ்சு போயிருக்காரு. சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் எல்லாரும் இப்ப அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் இப்ப அஞ்சலி காலையில செலுத்தினாரு. ஆமா, ஏன்னா அவரு வந்ததுக்கு அப்புறமும் அந்த பழைய காலத்துல அவங்க எடுத்த படங்கள் மாதிரியே நிறைய குடும்ப படங்கள் எடுத்தாரு. அதுக்கப்புறம் காலத்துக்கு ஏத்த மாதிரியான படங்கள், சிவாஜி, அயன் மாதிரியான வெற்றி படங்கள் அப்பயுமே 2000ங்களுக்கு அப்புறமே ஒரு வெற்றிகரமான பயணமா தான் அவரோட பயணமும் இருந்திருக்கு. நிச்சயமா இந்த சிவகுமார் இன்னைக்கு பேசுறப்ப என்னோட உண்மையான பேர் பழனிசாமி, இவர் தான் சிவகுமார்னு பேரே வச்சாரு. இந்த மாதிரி நான் நடிச்ச முதல் படத்துல பல இதை கட் பண்ணிட்டாங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க சிவகுமார்னு சொல்லிட்டு உயர்ந்த மனிதன் ஒரு படத்துல நல்ல வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அவரோட நினைவாதான் என்னுடைய மகன் சூர்யாவுக்கு நான் சரவணன் பேரே வச்சிருந்தேன். நான் முதல் முறை வாங்கின சம்பளம் 1000 ரூபா. சூர்யா நடிகரானதுக்கு பிறகு ஒரு கேட்ட சம்பளத்தை கொடுத்து நடிக்க வச்சாங்க ஏவிஎம் நிறுவனத்துல. பேரழகன், அதே மாதிரி அயன்கிற முக்கியமான படத்துல என் பையன் நடிச்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சரி சிவகுமார் சரி ரொம்ப கண்கலங்கி போனாங்க. அதெல்லாம் தாண்டி வைரமுத்து கவிதை எழுதி அஞ்சலி செலுத்தியிருக்காரு.
திரைப்பிரபலங்கள் எல்லாரும் அஞ்சலி வந்து செலுத்திட்டு இருந்தாங்க. விஷால், நிறைய பேர். நம்மளும் வந்து அஞ்சலிகளை பதிவு பண்ணிக்கலாம். ஃபீலிங் டிப்ரெஸ்டு. என்னாச்சு ப்ரோ? பர்சனல் ப்ரோ. அப்போ ஒன்லி மீல போஸ்ட் போட்டு ஃபீல் பண்றா வெண்ணன்னு பப்ளிக்ல ஸ்டேட்டஸ் போடுறவங்க சொல்றாங்க. டிட்வா புயலால் இலங்கையில் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் இன்று விமானம் மூலம் பத்திரமாக சென்னை வந்தனர். ஸ்ரீலங்கன் ரிட்டர்ன்ஸ் டிட்வாவை பாக்குறாங்க. சேர்ந்து வந்துருச்சுல, அது அங்கிருந்து கிளம்பி. இங்கேயும் வந்துட்டியா நீனு? கார்த்திகை மாதத்தில் வெடிக்கலாம்னு வைத்திருந்த மழையால் வெடிக்க முடியாமல் போன பட்டாசுகளை போல்தான் நம் சந்தோஷங்களும் அந்தந்த நேரத்தில் அனுபவித்து விட வேண்டும். மாநிலங்களவை எம்பி பதவி தருவதாக அதிமுக எங்களை ஏமாற்றவில்லை. பிரேமலதா சொல்றாங்க. ஏமாற்றின மாதிரி கனவு கண்டு இருப்பாங்களோ? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது எடப்பாடி பழனிசாமி கொடுத்துடலாம். ஏன்னா தமிழ்நாட்டு இந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் சிறப்பா ஜெயிச்சுட்டாங்க அதிமுக. உள்ளாட்சி தேர்தல் மட்டுமா, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாம் ஜெயிச்சு களைச்சு போய் தான் இப்ப கேரளாவுக்கு போயிருக்காரு. ஆமா, கேரளால போய் கிளை விரிப்போம்னு கிளம்பி போயிருக்காரு அவரு. அதனால என்னன்னா, பிரேமம்னு ஒரு படம் வந்துச்சு, பயங்கரமா லவ் படம். அது இவர் வந்து கேரளா மக்கள் லவ் பண்றதே கிளம்பி போயிருக்காருல. அவங்க மேலே அன்பு இருக்கு, நாங்க அங்க வரோம். மலரே நின்னேன்னு கிளம்பி இருக்காருல்ல. நிறைய பேரோட ஃபேவரட்டான பாட்டு அது. அந்த பாட்டை எடப்பாடி கொடுக்குறோம். எடப்பாடி அங்க வந்து கேரள மக்கள் மேல ஒரு அன்பு இருக்கு. அதே நேரத்துல பினராயி விஜயனுக்கு ஒரு பயம் காட்ட வேணாமா, அதுக்காக தான் இறங்கி இருக்காரு. இப்போதைக்கு இடுக்கியில இங்க காட்டிக்கிட்டு இருக்காருல்ல, இங்க காட்டிக்கிட்டு இருக்கிறது அங்கேயும் காட்ட போறாரு. அதுவும் இடுக்கி இதெல்லாம் இப்பதான். அதுக்கடுத்து திருவனந்தபுரம், கோட்டயம், கொச்சின் வழியா உள்ள போறாரு. திருவனந்தபுரத்துல 2 போட்டிடுறாரு இப்பவே. அப்போ இன்னும் டீப்பா இறங்குவாரு. அடுத்து சட்டமன்ற தேர்தல் கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மலரே நின்னுங்கிற அவார்டை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. நவம்பர் 27ஆம் தேதி பிறந்த நாள் காணும் திராவிடத்தின் விடிவெள்ளி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர்.